Hey B fam, welcome back to Hala Beauty channel. So இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம நங்கநல்லூர்ல இருக்க வெற்றிவேல் தியேட்டருக்கு தான் வந்திருக்கோம். இங்க பார்த்தோம் அப்படின்னா வெற்றி ஸ்கிரீன் ரொம்ப நாளா ரெனோவேஷன்ல இருந்தது. இப்போ ரெனோவேஷன் முடிஞ்சு மதராசி படத்துக்காக தியேட்டரை வந்து செப்டம்பர் 5க்கு ஓபன் பண்ண போறாங்க. ஸோ நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. உள்ள போய் தியேட்டர்ல புதுசாக என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க உள்ள போய் என்னென்ன மாற்றிருக்காங்கன்னு பார்ப்போம். என்ட்ரன்ஸ்லேயே டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கேயே உங்களோட டிக்கெட்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் போடுறீங்க அப்படின்னா டேரெக்டாகவே உள்ளே வந்துடலாம். பார்க்கிங் சார்ஜஸ் காருக்கு 40 ரூபீஸும் பைக்குக்கு 20 ரூபீஸும் வந்து ஒரு ஷோக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ புதுசாக ஸ்நாக்ஸ் கவுண்டர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் போனப்போ எதுவுமே வந்து அரேஞ்ச் பண்ணல. பட் நீங்கள் போகிறப்போ எல்லாமே வந்து கரெக்டாக பக்காவாக இருக்கும். அதை தாண்டி அப்படியே நேராக உள்ளே வந்தோம் அப்படின்னா நம்மளோட வெயிட்டிங் ஏரியாவுக்கு வந்துடலாம். ஸோ வெயிட்டிங் ஏரியா பார்த்ததுக்கப்புறம் இது நம்ம பழைய வெற்றிவேல் சினிமாஸாங்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இன்டீரியர் டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேயே 4 சோஃபாஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஷோஸ்க்கு வெயிட் பண்ணுற டைம்ஸ் அங்கே உட்காந்துருக்கலாம். செம்ம குஷன்டான சோஃபாஸ் தான் அதெல்லாம். ஸோ அங்கேயே கொஞ்சம் தூரத்தில் வந்து டாய்லெட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ டாய்லெட்ஸுமே உள்ளே போய் பார்த்துருந்தேன். செம்ம க்ளீனாக நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது ஸ்க்ரீனுக்குள்ளே போகலாமா? ஸோ ஸ்க்ரீன் கொஞ்சம் எலிவேட் பண்ணியிருக்கிறதுனால ஸ்டெப்ஸ் ஏறி தான் போகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வெற்றிவேல் சினிமாஸோட மெயின் ஸ்க்ரீனான வெற்றி ஸ்க்ரீனில் தான் இருக்கும். இங்கே நீங்கள் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே ஃபஸ்ட்டு கிளாஸ் பால்கனி அப்படின்னு 2ஆக இருந்தது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக ஸ்டேடியம் செட்டப்பில் வந்து மாற்றிருக்காங்க. இங்கே மொத்தம் 540 பேர் உட்காரலாம். அதுவும் இல்லாமல் புதுசாக இங்கே வந்து கப்புள் சீட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது மேலே இருக்க ஃபஸ்ட்டு 3 ரோஸில் வந்து கப்புள் சீட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு புதுசாக மாற்றிருக்க சீட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே சீட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு புதுசாக பர்பிள் கலரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ரெக்லைனர் சீட்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு உட்காந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஒரு நல்ல கம்ஃபர்ட் தான். நல்லாவே வந்து உட்காந்துட்டு படம் பார்க்கலாம். முன்னாடி இருக்க தலை எதுவுமே வந்து இடிக்காது. இப்போ நீங்கள் உட்காந்து ஸ்க்ரீன் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கம்ஃபர்ட் இருக்கும். ஸோ இந்த மூவி எக்ஸ்பீரியன்ஸ் சீட்ஸ் வைஸ் நல்லாவே இருக்குது. நல்ல குஷன் சீட்ஸ். ஸோ நல்லா சாஞ்சிட்டு நிம்மதியாக படம் பார்க்கலாம். எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இங்கே கப்புள் சீட்ஸ் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கப்புள் சீட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா ஸ்பேஷியஸாக நல்ல குஷனோடு இருக்குது. ஆக்சுவலாக இது பார்த்தோம் அப்படின்னா இது ரெக்லைனர் கிடையாது. இது ஸ்டாண்டர்ட் சோஃபா மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் 2 பேர் உட்காடுறீங்க அப்படின்னா நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கீங்க அப்படின்னா கூட நல்லா கம்ஃபர்டபுளாக 2 பேர் வந்து உட்காந்து படம் பார்க்கலாம். அதே மாதிரி நல்ல லெக் ரூம் இருக்குது. முன்னாடி இருக்கிறவங்க தலை எதுவுமே மறைக்காது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். இங்கேருந்து உட்காந்து பார்த்தா ஃபுல் ஸ்க்ரீன் வந்து தெரியுது. ஸோ ஒரு நல்ல சீட்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 3 ரோக்கு வந்து கப்புள் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ABC 3 ரோவுமே வந்து கப்புள் சீட்ஸ் தான். ஸோ ஒரு நல்ல குவாலிட்டி கப்புள் சீட்ஸ்னு வந்து சொல்லலாம். இந்த தேட்டருக்கு கம்ப்ளீட்டாக சீட்டிங் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா SB ட்ரேடர்ஸ் கொல்லம். ஸோ இவங்க தான் வந்து பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஹோம் தேட்டர் செட்டப் இல்லை தேட்டரில் சீட்டிங்ஸ் ரெக்லைனர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இருக்கிறது வெற்றிவேல் சினிமாஸோட வெற்றி ஸ்க்ரீன் தான். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா புதுசாக H2H புது ஸ்க்ரீன் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு சில்வர் ஸ்க்ரீன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஃபுல்லாக வால் டு வால் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த தேட்டரில் இந்த ஸ்க்ரீன் இல்லை. இப்போ தான் இதை வந்து புதுசாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே இவங்க யூஸ் பண்ணுற ப்ரொஜெக்டர் பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டியோட 4K லேசர் RGB ப்ரொஜெக்டர். ஸோ இதோட பிரைட்னஸாக இருக்கட்டும் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும் அவ்வளோ கிளியராக இருக்குது. ஸோ நான் சாம்பிள் போட்டாலுமே அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ நீங்கள் நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான் வந்து JBLோட 20,000 வாட்ஸுக்கு வந்து சப்வூஃபரும் ஆம்பிளிஃபயரும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சவுண்ட் வைஸ் வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே டால்பி அட்மாஸோட 64 சேனல் ஆடியோ சிஸ்டமும் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சாம்பிள் நான் அட்டாச் பண்ணுறேன். நீங்களே எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ உள்ள இன்டீரியர்ஸுமே வந்து செம்ம சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு புது லுக் இருக்குது. ஒரு யூனிக்கான டேஸ்ட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. சீட்ஸ் எல்லாமே வந்து பர்பிள் கலரில் வந்து நல்லாவே டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீ எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. எனக்கு இந்த தேட்டரில் மெயினாக ரொம்ப பிடிச்சிருந்தது சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான். ஏன்னா இங்கே டால்பி அட்மாஸோட 64 சேனல்ஸ் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 20,000 வாட்ஸுக்கு JBLோட சப்வூஃபர்
அதுக்கப்புறம் ஆம்ப்ளிஃபையர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே சரௌண்டிங்கில் இருக்க தேட்டர்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஆடியோ தேட்டராக இந்த தேட்டர் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆடியோக்கு இணங்க இங்கே வந்து விஷுவல்ஸுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. நாங்களும் வந்து லைவ்லாம் வந்து பார்த்தோம். ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. ஸோ இந்த தேட்டரில் நீங்கள் என்னென்னலாம் படம் பார்த்துருந்தீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மதராசிக்கு இந்த தேட்டர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க September 5. ஸோ நான் கண்டிப்பாக வந்து தேட்டரில் வந்து படம் பார்க்க போகிறேன். ஸோ நீங்களும் வரீங்களா என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு வந்து வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக், அதே மாதிரி வாடா மச்சான் நம்ம போய் வெற்றிவேல் சினிமாஸில் படம் பார்க்கலாம் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ ஹரிசரன் சைனிங் ஆஃப்.